அவனுக்கு என்ன நம்முடைய காவலாளி காணமேக்கா? உன்னை காணது இல்லையம்மா. எங்க போயிருப்பான்? எங்க போனா ஒரு பொட்டை பசங்களா போறதா அச்சு மரத்தை ஒச்சி வளர்ப்பாங்க, பொட்டை பசங்க அச்சு வளர்ப்பாங்கன்னு. இந்த மாதிரி உங்க அப்பம் பெத்து போட்டு போட்டாங்க நாட்டு மன்னரு. உங்களை பாதுகாத்துல பொய்து வந்தா பொய்து போனா என்ன கட்ட பசங்க மொட்டை பசங்க பின்னாடி திரிவான்னு எனக்கு தெரியும். எங்களுக்கு அதே வேலையாடா? லூச்சா வாங்கினா காலம் கெட்டு போய் கிடக்குதுமா, காலம் கெட்டு போய் கிடக்குது. என்ன இப்ப காலம் கம்ப்யூட்டர் காலத்துல போய்க்குதுமா. அப்படியா? அவன் போறதே கராஞ்சிட்டு போடுறான். ஏண்டா நாங்க நந்தவன போக போறோம், எங்களுக்கு துணையா வரையாடா? அதுக்குதான் காலாகாலத்துல உங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பாங்கன்னு ஆசைப்பட்டேன். அப்படியா? கல்யாணமா? ஐயோ கல்யாணம் சொல்லிட்டு அந்த கல்யாணம் எப்படிதான் இருக்கும்? சொல்லுடா. பூசணிக்கா மாதிரி இருக்கும், பொரியல் பண்ணி சாப்பிடுங்க கலக்காட்ட போட்டு. கல்யாணத்துல பூசணிக்கால இருக்குமே ஊட்டியாடா? அதுக்குதான் கல்யாணம்னா என்ன கத்துக்கணும் போங்கம்மா. சரிடா. கல்யாணம்னா முதல்ல வெண்டைக்காய் மாதிரி தான் இருக்கும், அப்புறம் பொள்ளங்காய் மாதிரி வரும், அப்படியே சொரக்காய் மாதிரி போவோம், அப்படியே பூசணிக்காய் மாதிரி உப்போம், அப்படியே டமால்னு வச்சிடும். போடா போல. ஏண்டா அந்த கல்யாணம் வேணவா? அது வேணாம்டா. வெடிக்காத கல்யாணம் சொல்லி தருவா? திருமணம்னா எப்படிடா இருக்கும்? திருமணம்னா இப்படிதான் திரும்பிக்கணும். வெடிக்காத கல்யாணம் சொல்லி தரவா? சொல்றேன். என்ன பண்ற? ஒரு 500 ரூபாய் உங்கள்கிட்ட தரேன். 500 ரூபாவா? ஏண்டா உங்ககிட்ட கேட்டா 10,000 ரூபாவே கொடுப்பியாடா? வாங்கிட்டு அதுக்கு என்ன கிடக்குது? காலையில் தரியா? வீட்டு பண்ணா இது எல்லாம் வீட்டு பண்ணா உங்க சம்பாதிச்சு வச்சுட்டு போய்க்கிறேன், அவங்கள பெத்து விட்டு. அது போனா பாட்டா 500 ரூபாய் தரேன். 500 ரூபாய் தரேன். செய்யாறு பஸ் ஸ்டாண்டுக்கா போறேன். செய்யாறு பஸ் ஸ்டாண்ட் போறேன். நல்ல ஒரு செருப்பு கடையா பாக்குறேன், ஒரு ஜோடி செருப்பு வாங்குறேன். அது முதல்ல காலைல போடும்போது எப்படி இருக்கும்? சும்மா இருக்கும்டா. டைட்டா இவ்வளவு இதுவா போயிட்டு முதல்ல போடும்போது டைட்டா தான் இருக்கும். ஆமா. அதே ஒரு 4 முறை கேட்டி மாட்டினா லூசா இருக்கும். செருப்பு கடையில் எது போய் விட்டுக்கிறியாடா? லூசு கல்யாணம் லூசு கல்யாணமா தெரியாது உங்களுக்கு. அப்புறம் நீங்க பாருங்க ஊரை சுத்தி வந்துட்டு காலம் வேற கெட்டு போய் கிடக்குது. அதுதான் உங்களை ஊர்ல ஒருத்தர் பால் மரத்த கம்பெனி வேலைக்கு கெட்டு போடுறோம். சம்பாதிச்சு இப்ப கம்பெனி வேலைக்கு போயிடுவோம். இந்த ஆட்டாடுறதெல்லாம் வேணாம். நான் என்னன்றா நீட்டா கொண்டு மாங்கால் கூட்டு ஷூ கம்பெனில சேர்த்துறேன். உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்குள்ள 5 லட்சம் 10 லட்சம் போட்டு கட்டி கொடுப்பான். இதெல்லாம் போட்டு என்னால கட்டி கொடுக்க முடியாது. நான் சொல்ற ஐடியா ஃபாலோ பண்ணுவோம். எப்படி? 2 பேரும் 1500 ரூபாய் ஒரு செல்போன் வாங்கி தரேன். என்ன மிஸ் கால் குத்தி ஆனா இது ஓடி போடுங்க. எங்களுக்கு அதே வேலையாடா எங்களுக்கு? அம்மா இப்ப காலம் மாறி போச்சுமா. போன் வாங்கி கொடுத்தா தாமசம் பெத்தவங்க வாங்கி கொடுத்துட்டு கொண்டு கம்பெனில சேர்த்துட்டு வந்துறாங்க. அந்த மாங்கால் கூட்டு ஷூ கம்பெனில அந்த மாங்கால் கூட்டு ஷூ கம்பெனில சேர்த்துட்டு வந்துடுறாங்க. ஏண்டா 10 நாளைக்கு தான் நம்ம ஏப்பணும். ஏமா டைம் ஆகுது, பஸ் வர ஏது பசங்க இல்லம்மா சொல்ற போய் வேலை சொல்றேன். 10 நாளைக்கு தான் 19 ஏப்பணும். 11ஆம் நாள் நம்ம ஏப்பி தேவையில்லை. எல்லாம் இந்த 1500 ரூபாய் போன்ல ஆள் செட் ஆயிடுவான். அவன் போன் பண்ணி ஏப்பிடுவான். அது வந்து என்ன பண்ண பெத்தவங்க ஏப்போம். எப்பா டைம் ஆகுது என்னமோ கூட்டு விடுப்பா, டைம் ஆகுது கூட்டு அது நம்மள ஏப்ப ஆரம்பிக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஏத்தி பஸ்ல கூட்டு ரோட்ல அமிச்சிட்டு வந்துருவோம். ஆமா. பொண்ணு கம்பெனிக்கு போது அனுப்பிச்சிடுவோம். நான் கம்பெனிக்கு போயின்னு பாத்துக்கன்னா நீட்டா போய் கம்பெனி கேட்ல இறங்கும். பெரிய மரும் புள்ள பாக்கணும் அங்க ஒரு பைக் வச்சு நிப்பான், சின்ன மரும் புள்ள பாக்கணும் அங்க ஒரு பைக் வச்சு நிப்பான். பைக்ல உட்காந்து நீக்கலாம் போன காயில வச்சு லோ 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 லோன்னு ஏதாவது லோல் பட்டுங்க வந்துட்டு 6 மணி ஆச்சுன்னா அந்த கம்பெனி கேட்ல கொண்டு பஸ் ஏற்றிடுவான். நான் என்ன நினைச்சுக்கிறப்ப வீட்டுல உட்காந்து கம்பெனிக்கு பெத்தவங்க நினைச்சு கிடப்பாங்க இது கம்பெனி வேலைக்கு போய் வருது, கம்பெனி வேலைக்கு போய் வருதுன்னு பெத்தவங்க நினைச்சு கிடப்பாங்க. ஏண்டா அந்த பைக் எடுத்துட்டு வந்தாங்களே அவங்க சொந்த பைக் கிடையாது. அவன் சொந்த பைக் அவனை ஏன்னா எருக்கு வாங்கினது நின்று கிடப்பாங்க கேட்ல. சொந்த பைக் கிடக்குற அதெல்லாம் கிடையாது. நம்ம என்ன நினைப்போம்? கம்பெனி வேலைக்கு போகுது, கம்பெனி போய் வருது நம்ம நினைச்சு கிடப்போம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இதே ஒரு 10 மாசம் போவோம். 10 மாசம் போச்சுன்னா வந்து நிக்கும் விநாயகனே வினை தீர்ப்பவனே. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? நாய் நக்கனை செட்டி நாய் தலைமையிலே போட்டு ஓடிக்கணும். ஏண்டா உனக்கு இருக்குடா? எப்ப பார்த்த அறிவு சொன்ன நான் இப்படிதான் பொட்டிக்காரன் பொண்ணு ஒண்ணு பஞ்சு அப்படி கண்டத்துல 3 மாசம் முன்னாடி பஞ்சு. என்ன வேலை பஞ்சு தெரியுமா? என்ன வேலை? கண்டத்துல கலாய் பூசரம் வந்துக்கிறான் பிறகு அங்க இந்த பொண்ணு சமாள கூடாது. அவன் பொண்ணு வீட்டுல இருக்கிற குண்டு சோம்பு எடுத்துன்னு போயிட்டு கலாய் பூசத்துக்கு ஓட்டி ஆக்குது. கலாய் பூசத்துக்கு அதே குண்டு சோம்பு ஓட்ட அடிச்சுக்கிறான். அவன் பொண்ணு ஓட்ட அடிச்சு ஓடி சேர்ந்துட்டாங்க. பொட்டிக்காரன் பொண்ணு இப்ப கலாய்க்காரனா கூட இது பரவாயில்லம்மா. கலாய் கொண்டு போன கௌரவமான பொண்ணு. சரிடா. ஒரு பேரன் ஒண்ணு பிறந்துக்குது. ஆமா பொட்டிக்காரனை பார்த்தா கூட தாத்தான்னு கூப்பிடும். ஆனா என்ன பார்த்தா என்ன தப்ப வருதா மீனிங்க
அதனால காலம் கெட்டு போய் கிடக்குது. நீங்க பாருங்க எங்கன்னா சுத்திங்க வந்துட்டு 10 மாசம் கழிச்சு வந்து நிறுத்திங்க. ஏண்டா வம்பு நாங்க நந்தவனம் போக போறோம், எங்களுக்கு துணையா மட்டும் வா, எப்பொழுதும் வினையா வந்துடாத. அங்க போய் குளிப்பீங்களா? ஆமா எல்லாமே செய்வோம். எல்லாமே செய்வியா நீ? நீ செய்வ. ஏன்னா சைக்கிளே வரல ஏன்னு குளத்துல இந்த எப்படி செய்வீங்க? ஆனா நீ அந்த ஆலமரனா புதூர்ல மட்டும் 1/2 மணி நேரம் நிக்குது. ஆலமரத்தாண்டியா நிக்குதுன்னு தெரியல சைக்கிள். ஒரு நாளைக்கு காத்து ஏத்து உள்ளான்னு பாக்கிட்டு ஏத்து விட முடியல. என்ன பண்றீங்க? நேரம் கெட்டு போய் கிடக்குது, காலம் மாறி போய் கிடக்குது. நீங்க என்ன பண்றீங்க? நந்தவனம் போய் குளிக்கிறப்ப உஷாரா குளிக்கணும். நான் பாத்துக்கிட்டே இருப்பேன். குளிக்கிட்டேன். சரிடா, போய் நான் குளிக்கிட்டாடா. ஆம்பளைங்க வந்தா வாங்க, பொம்பளைங்க வந்தா போகட்டுருவேன். ஏண்டா ஏன் அப்படியா? ஏண்டா மாத்தி மாத்தி சொல்லாதடா. பொம்பளைங்க தானே குளிக்கிறோம் நாங்க. பொம்பளைங்க வந்தா என்ன தப்பு? பொம்பளைங்களை பத்தி உனக்கு தெரியாது. நீ யாரு ஒரு நாட்டு இளவரசி, ஆமா. நீ எல்லாத்தையும் கேட்டி வச்சு குளிச்சுன்னு இருப்ப. நகை நெட்ல கட்டி வச்சு இதெல்லாம் பட்டு ஆபரணம். ஆமா. என்ன இதெல்லாம் எத்து முள்ளாமான்னு பொம்பளைங்க வந்தா பாக்கும். ஆனா ஆம்பளைங்க அப்படி கிடையாது. எப்படி? வருவான் அவன் பாட்டு நின்னு பாத்துட்டு அவன் பாட்டு போயினே இருப்பான். சூப்பர். ஆம்பளை வர சொல்றது. நீ டாப்ல வருவடா. நான் வந்து மாசம் மாசம் ஏண்டா உன் பேர் மாஸ்கா? அதான் பேசணும். எங்களாண்ட வந்த இல்ல உன் பேர் மாஸ்கான்னு கேட்டேன். பார்த்ததும் போடலாமான்னு கேட்டு ஐயோ மாஸ்க் சொன்னமான்னு அப்படியே சொல்றேன். ஏண்டா நாங்க போய் குளிக்கிறோம், காவல்ல சர்வ ஜாக்கிரதையா இருனா. நீ போய் உள்ள போய் படுத்து போங்க. சரிடா.